விஜய் கூட்டணிக்கு வந்தால் இபிஎஸ் பாஜகவை கழற்றி விடுவார் என்று டிடிவி தினகரன் கருத்து தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த தனது கருத்துக்களை தொலைபேசி வாயிலாக பதிவு செய்ய நம்மிடையே இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள். சார் வணக்கம். இப்போ டிடிவி தினகரன் விஜய் கூட்டணிக்கு வந்தால் இபிஎஸ் பாஜகவையே கழற்றி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பார்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது இயல்பா நடக்கணும் அப்படிதான். ஏன்னா அவங்களுக்கு தமிழக வெற்றி கிடைக்கக்கூடிய கஷ்டம் என்னன்னா, கொள்கை எதிரி பிஜேபி சொல்லியாச்சு. அதனால கொள்கை எதிரி இருக்கிற கூட்டணிக்கு அவங்களால போக முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா, பிஜேபியை விட பிஜேபி வந்துட்டு ஒரு 10% ஓட்டை கொண்டு வருவாரு. அதனால அவர் வந்துட்டு அவரோட போறது தான் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. அதான் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, மெகா கூட்டணி, பெரிய கூட்டணி, பிரம்மாண்ட கூட்டணி அப்படிலாம் அவர் சொன்னதெல்லாம் விஜய கருத்துல வச்சுக்கிட்டு. அதனால இதுல வந்துட்டு அவரு தினகரன் சொல்லக்கூடிய கருத்து சரியான கருத்து. ஆனா இங்க என்ன விஷயம்னா, பிஜேபி வந்துட்டு கயற்றி விடுற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு அரசியல் பலம் உள்ளவரா? தலைமை பலம், அதாவது அவருடைய கட்சி தமிழ்நாட்டில் வேரூன்றிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதெல்லாம் ரைட்டு. டெல்லியை பகச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் வந்துட்டு அந்த அளவுக்கு தைரியமானவரா? அப்படி செஞ்சிட முடியுமா? அவ்வளவு சாதாரணமா அமித்ஷானை கிள்ளிக்கிறையா? அது நடக்காது. அது இன்னொரு விஷயம் என்னதான், அவர் தினகரன் சொன்னது அப்படின்னா விஜயனுடைய தலைமை ஒரு எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிறவரான்னு. அதெல்லாம் விஜய்க்கு அது முக்கியத்துவம் கிடையாது. அவர் சும்மா சொல்லிட்டு இருக்காரு, என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் யாரும் டேக்கர் கிடையாது. ஆனா இப்ப விஜய்க்கு இருக்கிற நிலைமை என்னன்னா, ஒரு கூட்டணி தேவை. ஏன்னா இன்னைக்கு தனிச்சு இதுக்கு மேல அவரால் நிக்க முடியாது. அதனால இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, பிஜேபியும் அவரை வந்துட்டு ரொம்ப அழகா பாதுகாக்கிறதுக்காக இந்த கரூர் சம்பவத்துக்கு வந்தாங்க. அதே மாதிரி அதிமுக இவர் குறிப்பா எடப்பாடி பழனிசாமியும் ரொம்ப நல்லா முட்டு கொடுத்தாங்க. அதனால அவங்கள வந்துட்டு அவங்களோட கூட்டணி சாரதுல வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இப்போ ஒரு நெருக்கடி, அது பொலிட்டிக்கல் சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியில் அவர். திரு ஐயநாதன், விஜய் கட்சி தொடங்கியதில் இருந்தே தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில இப்போ எடப்பாடி பழனிசாமி விஜயுடைய கூட்டணியை ஏற்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுது. இந்த நிலையில விஜயுடைய தலைமை ஏற்க அதிமுக அந்த அளவுக்கு பலவீனம் ஆயிடுச்சா? அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. நடக்கவே நடக்காதுங்க. ஏங்க எடப்பாடி எதுக்கு தினகரன் ஏத்துக்கிறவாரா? முதல்ல விஜய ஓபிஎஸ் ஏத்துக்கிறவாரா? எந்த கட்சியுமே இல்லை அப்படி விஜய் ஏத்துக்கிறதுக்கு. அது விஜய்க்கும் தெரியும். அதனால இங்க விஜய் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தேவை விஜய்க்கு வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட். அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கணும். அது ஒரு இருக்கணும். திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு திராணி இருக்கணும். இது 3 தான் அவங்களுக்கு முக்கியமே ஒழிய, அவர் முதலமைச்சர் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் ஒரு ஒரு அரசியலுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை தான். அதனால அது அப்படியே நடக்காது. அதே போல சார், இப்ப தாவேகா கொடியை பிடிக்க வைத்து தரம் தாழ்ந்து இபிஎஸ் நடந்து கொள்கிறார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்திருக்காரு. அப்படின்னா இபிஎஸ் தன்னுடைய தொண்டர்களை செட்டிங் பண்ணி இந்த மாதிரி கொடியை பிடிச்சு காட்ட சொல்லி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் சொல்றாரா? ஊடகங்கள்ல வந்துட்டு சில காட்சி பதிவுகள்லாம் போட்டாங்க. அதுல என்னன்னா, வந்திருந்தவங்க வந்துட்டு அப்படி கொடியை பிடிச்சவங்க வந்துட்டு தாவேகாவை சேர்ந்தவங்க தான் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதனால ஒரு இடத்துல அந்த மாதிரி நடந்திருக்கலாம், ஓரிரு இடங்கள்ல நடந்திருக்கலாம், ஒரு இருவர் அவர் பிடிச்சிருக்கலாம். ஆனா தாவேகா தொண்டர்கள் தான் வந்து பிடிச்சிருக்கிறாங்க, அவங்க அந்த கூட்டணி விரும்புறாங்க அப்படின்றது அப்படி சொல்றதுல எந்த விதமான ஒரு முழு உண்மையும் இல்லை. நிச்சயமாக தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு ஐயநாதன்.